வணக்கம் நேர்களே. சில முக்கியமான தகவல்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். என் பேர் ராஜா. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். உலகத்தையே ஒரு நபர் ஆட்டி படைச்சிட்டு இருக்கார். அவர் என்னதான் யோசிக்கிறாருன்னு அவருக்கே சில நேரம் புரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு நபர். நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான். நான் பேசுறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை பத்தி தான். அவர் இப்போ அடுத்த கட்டமா புதுசா ஒரு பிளானை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்படியாவது கவர்மெண்ட்டுக்கு பணம் வரணும் அப்படிங்கிறது தான் அந்த பிளானா இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத விலாவரியா பார்க்கலாம். ட்ரம்ப் அரசு புதுசா ஒரு முட்டுக்கட்டையை போட ஆரம்பிச்சிருக்காங்க. அது இந்திய மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது தான் அந்த தகவல். அது என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை விலாவரியா பார்க்கலாம். ட்ரம்ப் இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னு ஒன்று கொண்டு வந்தாரு. எப்பா நீ போடுற எந்த டேரிஃபுமே செல்லாது அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபராக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப்புக்கே நீங்க இப்போ பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டில் இருக்கிற ஃபெடரல் கோர்ட் சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி இந்த மியூச்சுவல் டேரிஃப் ரெசிப்ரோக்கல் டேரிஃபை பற்றி இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நீங்க போய் ஸ்கிராப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு அடுத்தபடியாகவே அவர் கையில் எடுத்த இன்னொரு விஷயம் H1B விசாக்கு $1,00,000 கட்டணும் அப்படின்னு சொல்லி. அதுவும் இதே ஸ்டைலில் அமெரிக்கன் ஃபெடரல் கோர்ட் இதெல்லாம் ஒன்றும் செல்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்த கட்ட முயற்சியாக இந்த OPT அப்படிங்கிற இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அமெரிக்காவில் மாணவர்கள் அங்கேயே தங்கி படித்து அதுக்கப்புறமா ஒரு வேலையை தேடுற வரைக்கும் இந்த OPT அப்படிங்கிற திட்டத்தில் மாணவர்களுக்கு விசா கொடுப்பாங்க. சரி, OPTங்கிற அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஷனல் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். அதுதான் OPT திட்டம். இந்த திட்டம் ரொம்ப வருஷமா இந்த ஒரு ரீசனுக்காகவே நிறைய பேர் இந்தியாவிலேருந்து படிக்க போனவங்கலாம் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த திட்டத்துக்கு இந்திய மதிப்பில் இப்போ இவர் டொனால்ட் ட்ரம்ப்போட கவர்மெண்ட் போட்டிருக்கிற அந்த கட்டணம் பார்த்தீங்கன்னா $1,00,000 அதாவது நம்ம ஊரில் ரஃபா சொல்லணும்னா ஒரு 95 லட்சம் ரூபாய் ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட் இங்கேருந்து படிக்க போகிறாரு. அவர் படித்து முடிச்சுட்டு ஒரு வருஷம் அமெரிக்காவில் எதையோ ஒரு ட்ரைனிங்கோ இல்லை வேற எங்கேயோ ஒரு வேலைக்கு போகிறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் அவர் அங்கே ஸ்டே பண்ணணும். அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு 95 லட்சம் ரூபாய் நம்ம எக்ஸ்ட்ரா இங்கேருந்து கட்டணும் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதை இப்போதைக்கு பரிசீலனையில் தான் அமெரிக்க அதிபர் அண்ட் டீம் இதை பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்த கட்டணத்தை பசங்க கட்ட போகிறாங்களா, இல்லை அவங்க படிக்கிற யூனிவர்சிட்டி கட்ட போகுதா, இல்லை அந்த பசங்க வேற எங்கேயாவது ஒரு இடத்துல இன்டர்னாக போய் வேலைக்கு சேர்ந்துருப்பாங்க, அவங்க இந்த $1,00,000 அமெரிக்கன் கவர்மெண்ட் கொடுப்பாங்களா, இதில் எதுவுமே ஒரு கிளாரிட்டி இல்லை. ஆனால் $1,00,000 எப்படியாவது கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்க அதிபர் இப்போ போட்டிருக்கிற ஒரு புது பிளானாக இருக்குது. ஏன் இப்போ இது இந்தியர்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அப்படின்னா, இப்போ அமெரிக்காவில் 100 வெளிநாட்டு பசங்க படிக்கிறாங்க அப்படின்னா அதில் மெஜாரிட்டி இந்தியர்கள் தான். இந்தியாவிலேருந்து தான் நிறைய பேர் உயர்கல்விக்காக அமெரிக்காவுக்கு போகிறாங்க. அமெரிக்காவுக்கு போகிற இந்திய மாணவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக போகுது அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தோட நோக்கம். அவங்க F1 அப்படிங்கிற ஒரு விசாவில் போனாங்க அப்படின்னா அவங்க ஒரு வருஷம் வரைக்கும், அதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆப்ட் ஸ்கீம் மூலமாக அவங்க ஒரு வருஷம் வரைக்கும் அமெரிக்காவில் தங்கி வேலையை எதையோ ஒன்று தேடிக்கலாம் அப்படிங்கிறதான் புரிஞ்சுக்கணும். இதையே ஸ்டெம் அப்படின்ற திட்டத்தில் அவங்க படிச்சிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் 3 வருஷம் வரைக்கும் ஸ்டே பண்ணலாம். அதாவது 36 மாதம் வரைக்கும் அவங்க அமெரிக்காவில் ஸ்டே பண்ணிட்டு ஏதோ ஒரு வேலையை அவங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த திட்டம். இந்த ஆப்ட் ஸ்கீமை புதுசாக எப்படி மாற்ற போகிறாங்க அப்படின்னா, டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு மாணவர் எத்தனை வருஷம் அங்கே படிக்க போகிறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு வரம்பு வச்சுருப்பாங்க. அதிகபட்சமாக ஒரு 10 வருஷம் வரைக்கும் படிக்கலாம் அப்படின்னு வச்சுப்போமே. இப்போ இந்த புது ஸ்கீம் ஆப்ட் ஸ்கீமில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வர்றதுனால அதை 4 வருஷமாக குறைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கன் கவர்மெண்ட் ஒரு திட்டத்தில் இருக்காங்களாமா. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா காசு கட்டணும் அப்படின்னா அமெரிக்காவில் லீகலாக யார் யார் குடியேறாங்க அப்படிங்கிறத இன்னும் ஃபைன் டியூன் பண்ண முடியும். சட்டவிரோதமாக யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அமெரிக்க அரசு சார்பில் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதே போல் இதை அந்த நாட்டில் இருக்கிற உயர்கல்வியுடைய டிபார்ட்மெண்ட்டே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இவங்களும் கூடிய சீக்கிரம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இது இந்திய மாணவர்களுக்கு ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஃப்யூச்சரில் இதில் என்ன டெவலப்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது முதல் தகவல். இதுக்கு அடுத்தபடியாக அமெரிக்க அதிபருக்கே ஒரு டஃப் கொடுக்குறாரு அப்படின்னா கூடவே இருந்த செவ்வாழைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த எலான் மஸ்க்னு இருக்கார் இல்லையா, இந்த எலான் மஸ்க் எதையாவது ஒன்று புதுசாக பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் எவ்வளோ கான்ட்ரவர்சியாக பேசினாலும் ஏதாவது ஒரு செயலில் அவர் நிரூபித்து காட்டிடுறாரு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் கிடச்சிருக்கு. விளையாட்டு வினையாகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவர் சும்மா விளையாட்டாக நான் ட்விட்டரை வாங்கினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விளையாட்டாக பேச ஆரம்பித்து அந்த ட்விட்டரை இவர் வாங்கிட்டு அதுக்கு பேரும் வச்சுருக்காரு. பல லட்சம் ரூபா செலவு பண்ணி இந்த ட்விட்டருக்கு அவர் எக்ஸ்ன்னு பேர் வச்சுருக்காரு. இப்போ இந்த எக்ஸை எப்படியாவது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்ச மஸ்க் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த எக்ஸை ஒரு எவ்ரிதிங் ஆப்பாக இருக்கணும், அதை எப்படி மக்கள் அதிகமாக யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அவரோட முயற்சியாக இருக்குது. அந்த வகையில் இப்போ இவர் கொண்டு வந்திருக்கிற புது திட்டம் எக்ஸ் மணி. இப்போ
இப்போ அமெரிக்கன் டாலர் மாதிரி இப்போ நம்ம ஊர்களில் டிஜிட்டல் பேமெண்ட் இருக்கிற மாதிரி எக்ஸ் மணி அப்படிங்கிற ஒரு புது பணத்தையே இவர் உருவாக்கி இருக்காரு. இந்த எக்ஸ் மணி யாரெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, நீங்கள் அதுக்கு இப்போ ப்ளூடிக் வெரிஃபிகேஷனு அப்புறம் ஏதாவது எடிட் பண்ணணும், இதுக்கெல்லாம் எடிட் பண்ணுறதுக்கு ப்ரீமியம் சந்தா செலுத்தணும் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அப்படி ப்ரீமியம் அண்ட் ப்ரீமியம் ப்ளஸ் இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு இப்போ முதல் கட்டமாக வந்து இந்த எக்ஸ் மணி அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த எக்ஸ் ஆப்பை விட்டு எதுக்குமே வெளியில் போக தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு பேங்க் டெபாசிட் மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் பேங்க் டெபாசிட் அண்ட் பியர் டு பியர் பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இருக்கேன்னா ஏன்னு ஒரு நபர் இருக்காருன்னா பின்னு ஒரு நபருக்கு இங்கேருந்து பணம் எப்படி ஜிபே மாதிரி நம்ம அனுப்புகிறோமோ அதே மாதிரி எக்ஸ் மணியை ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இதை வந்து பர்டிகுலராக ஒரு விர்ச்சுவலாக எக்ஸ் கார்டு அப்படின்னு ஒரு கார்டு கொடுத்துருவாங்களாமா. அந்த கார்டு வந்து மெட்டலில் செய்யப்பட்டிருக்கும். அது வந்து கூகுள் பே கூடவும் நீங்கள் லிங்க் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது முதல் கட்டமாக அமெரிக்காவில் மட்டும்தான் வருது. சரி, இதுதான் புது ஸ்கீமாக இருக்குது. இந்த எக்ஸ் மணியை வச்சு நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா ₹100 பே பண்ணுற இடத்துல ₹97 பே பண்ணால் போதும், ₹3 கேஷ்பேக்காக உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி புது சலுகைகளை கொடுத்துருக்காங்க. பயனர்களுக்கு இனிமேல் எக்ஸுக்கு பாஸ்வேர்டு தேவைப்படாது, பாஸ் கீஸ் தருவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பாஸ்வேர்டுக்கு பதிலாக பாஸ் கீஸ். பாஸ்வேர்டுங்கிறது நீங்கள் ஒவ்வொரு டைம் ஞாபகம் வச்சுக்கணும். பாஸ் கீஸுங்கிறது அப்படி இல்லை, நீங்கள் லாகின் பண்ண முயற்சி பண்ணும்போது எந்த ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு பாஸ் கீ வரும். அந்த நம்பர் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து காசு போகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் டெபாசிட் பண்ணுறதை பற்றியும் அவர் பேசியிருக்காரு. ஒரு பேங்க் எப்படி வேலை செய்யுதோ அதே மாதிரி எக்ஸும் வேலை செய்ய போகுது, எக்ஸ் மணிங்கிறதும் வேலை செய்ய போகுது. இப்போ ₹100 நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 6% அதுக்கு வட்டியும் தரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னதான் எலான் மஸ்க் புதுசாக இந்த மாதிரி புதுசாக லான்ச் பண்ணாலுமே இது வந்து எங்கேருந்து கிடைக்குது இவருக்கு டீட்டெயில்ஸ் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது சைனாவில் இருக்கிற விசாட்டுங்கிற மாதிரியான ஆப்ஸ் மாதிரியே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான செயலியா தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த திட்டம். அமெரிக்க செனட்டரா இருக்கிற எலிசபெத் வாரன் அப்படிங்கிறவரு இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, எக்ஸுங்கிறது வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக மட்டும் இருந்தால் போதும், இந்த மாதிரியான எக்ஸ் மணி செயலியெல்லாம் வந்து ஒரு பெரிய த்ரெட்டாக மாறப்போகுது, ஒரு பெரிய ரிஸ்காக மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரியும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். 2 முக்கியமான தகவல்கள் பார்த்தோம். அடுத்ததாக ஒரு தகவல் இருக்கு. 1945 விழுந்த ஒரு பெரிய அணுகுண்டுல இருந்து ஒரு புதுவிதமான ஒரு மெட்டலை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன மெட்டல், அது யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கலாம். 1945 ஜப்பானுடைய ஹிரோஷிமா அப்படிங்கிற நகரத்துல ஒரு அணுகுண்டு வீசப்பட்டது. இந்த அணுகுண்டு விழுந்து வெடிச்ச இடத்துல இன்னமும் ஒரு சில கதிர்வீச்சுகள் இருக்கிறதா ஒரு சில அமைப்புகள் சொல்றாங்க. அதே நேரத்துல அந்த அணுகுண்டிலிருந்து வெளிப்பட்ட சில உலோகங்கள் எல்லாமே கலந்து ஒரு வித்தியாசமான ஒரு உலோகமா உருவாயிருக்கு. அது என்ன உலோகம் அப்படிங்கிற சம்பந்தமா இத்தாலியை சேர்ந்த புளோரன்ஸ் அப்படிங்கிற பல்கலைக்கழகத்துல ஒரு நபர் வந்து ஆராய்ச்சியில் ஈடுபடுறாங்க. அந்த ஆராய்ச்சியில் வந்து அவங்க கண்டுபிடிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஹிரோஷிமாவுடைய வளைகுடா பகுதியில் கடற்கரையில இருந்து மைக்ரோஸ்கோபிக் டெப்ரிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கழிவு பொருள்ல இருந்து என்னதான் இருக்கு இதுல அப்படின்றத எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. இவங்க கண்டுபிடிச்ச ஒரு பொருள்ல வந்து ஒரே மெட்டலா இருக்குது, ஆனா அதுல 4-5 உலோகங்களோட கலவை இருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னென்ன இருக்கு அப்படின்னா இரும்பு, குரோமியம், நிக்கல், மேங்கனீஸு, இதே மாதிரி சிலிக்கான், அலுமினியம், இது எல்லாமே கலந்த ஒரு ப்ராடக்டாக கிடைச்சிருக்கு. அது எந்த மாதிரி ஃபியூச்சரில் இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அடித்தளமாக மாறி இருக்கு. இப்படியெல்லாம் கூட ஒரு மெட்டல் உருவாகுமா, அதுக்கு சரியான ஒரு காம்போசிஷனில் வருது, கியூபிக் லாட்டிஸ் அப்படிங்கிற மாதிரியான ஃபார்மேஷனில் இது உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி ஜூலை 1945 ட்ரினிடைட் அப்படிங்கிற ஒரு கண்ணாடி மாதிரியான பொருள் கண்டுபிடிச்சிருந்தாங்க. இப்போ அதை விட ஒரு ஸ்டெப் அதிகமாக போய் இப்போ கிடைச்சிருக்கிற இந்த உலோகத்துக்கு என்ன பேர் வைக்கிறது, அதில் ஃபியூச்சரில் இப்போ எரிக்கல் மாதிரியான விஷயங்கள் விழுந்து பூமியில் ஏதாவது புதுசாக உலோகங்கள் உருவாகுமா, அதை வச்சு ஏதாவது ஃபர்தராக சயின்ஸை அட்வான்ஸ் பண்ணலாமா அப்படிங்கிற சம்மந்தமான ஒரு ஆராய்ச்சியும் இந்த டீம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது பற்றின ஆராய்ச்சி சயின்ஸ் அட்வான்சஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிகாரப்பூர்வ ஜேர்னலில் இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்படி அந்த மெட்டலை வச்சு ஃபியூச்சரில் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது. 3 தகவல்கள் பார்த்தோம். அடுத்ததா நம்ம ஊர்களில் சும்மாவே எதுக்கு ஹார்ன் அடிக்கிறோம்னே தெரியாமல் ஒரு குரூப் வந்து எப்போவுமே நொயின்னு ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஹார்ன் இருக்குதுங்கிற ஒரு காரணத்துக்காகவே ஹார்ன் அடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்தியாவில் பர்டிகுலராக ஒரு ஸ்டேட்டில் ஒரு பர்டிகுலர் டவுனில் வந்து அவ்வளோ சாதாரணமாக ஹார்னே நீங்கள் அடிக்கிறத பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விசித்திரமான தகவல் கிடைச்சிது. அது என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய சாலைகளில் நீங்கள் எங்கே திரும்பினீங்கனாலும் சாலைகளில் ஹார்ன் அடிக்காத ஒரு வாகன ஓட்டி நீங்கள் பார்க்க முடியாது. அது ஒரு பழக்கமாகவே மனிதர்களுக்கு, அதுவும் இந்தியர்கள்கிட்ட மாறிடுச்சு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியும். மிசோரத்துடைய தலைநகராக இருக்கிற ஐஸ்வலில் அவ்வளோ சீக்கிரமாக வந்து ரோட்டில் போகிறாங்க அப்படின்னா ஹார்னே அடிக்க மாட்டாங்களாமா.
ரொம்ப தேவைப்பட்டால் ஒழிய அந்த ஊர்கள்ல சாலை விதிகள அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா பின்பற்றுற ஒரு ஊரா இருக்காமா. ஒரு ஆள் போறாங்கன்னா, அவங்க போற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம மூவ் ஆகலாம் அப்படிங்கிற மாரி ரொம்ப பொறுமையானவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆய்வும் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இப்போ சப்போஸ் எதிர்ல ஒரு ஆள் நிக்கிறாங்க, வண்டிய வேகமா எடுத்துக்கிட்டு நகர்ந்து அவங்கள ஓவர்டேக் பண்ணி போணும் அப்படின்னாலுமே ஹார்ன் அடிக்க மாட்டாங்களாமா. அப்படி ஹார்ன் அடிக்கிறது அவங்களுக்கு அவமரியாதைய குடுக்குற ஒரு விஷயமா அந்த ஊர்ல இருக்கிறவங்க பார்க்குறாங்களாமா. இதையே ஒரு ரொம்ப விசித்திரமா நம்ம ஊர்கள்ல இத கவனிக்கிறாங்க. எப்படி இவங்க இவ்ளோ பொறுமையா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த பப்ளிக் கோஆப்பரேஷன் நம்ம ஊர்கள கம்பேர் பண்ணும்போது அந்த மிசோரம்ல, ஐஸ்வால்ல இது வந்து ரொம்ப சாதாரணமா நடக்கிறதா அந்த ஊர்ல இருக்கிறவங்க சொல்றாங்க. அந்த பப்ளிக் கோஆப்பரேஷன் இந்தியா ஃபுல்லா கிடைச்சதுன்னா, உண்மையிலேயே இந்த நாய்ஸ் பொல்யூஷன்னு சொல்ற அந்த ஒலி மாச எப்படியாவது கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறதும் ஒரு தரப்பினர் சொல்ற ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இந்த மிசோரம் மக்கள் மாதிரி சாலைகளுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கு. அந்த எத்திக்ஸை எவ்வளவு பேர் கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே நம்ம ஊர்கள்ல ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சமூக பொறுப்போட இருக்கிற மக்கள் நம்ம ஊர்ல அதுவும் பர்ட்டிகுலரா இந்தியாவிலேயே வாழ்றாங்க அப்படிங்கிறதும் உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான வழக்கத்துக்கு மாறான சில தகவல்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கேன். என் பேர் ராஜா. நன்றி. வணக்கம்.